ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக தேர்தல் களத்தில் திமுக அதிமுக கூட்டணிகளிடையே தீவிரமாகி வரும் நேரடி தாக்குதல்கள் காரணமாக முன்பு பேசப்பட்ட 4 முனை போட்டி நிலை மாறி தற்போது இருமுனை போட்டியாக மாறி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக தேர்தல் களத்தில் திமுக அதிமுக கூட்டணிகளிடையே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய தாக்குதல்களை கூர்மையாக கவனித்து வரும் பார்வையாளர்கள் இங்கு இருமுனை போட்டிதான் 4 முனை போட்டி கிடையாதுன்னு சொல்வதோடு விளக்கமும் கொடுக்கிறாங்க. திமுக அதிமுக கட்சிகளிடையே தொடரும் தாக்குதல் உக்கிரமடைந்து தமிழக தேர்தல் களம் 4 முனை போட்டி என்ற நிலையில இருந்து இருமுனை போட்டிக்கு நகர்ந்து வருவதா சொல்லப்படுது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி, எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி, நடிகர் விஜயின் தாவேகா, சீமானின் நாதாகா போன்ற 4 முனை போட்டி நிலவுவதாக முன்பு பேசப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் மூச்சுக்கு 300 முறை தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. களத்திலேயே இல்லாத மற்றும் பலரை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும்னு நடிகர் விஜயும் பேசியிருக்காரு. இதன் மூலம் அதிமுக களத்திலேயே இல்லை என்ற தோற்றத்தையும் உருவாக்க நினைத்தார் அவர். தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர் விஜயின் பிரச்சாரத்துல ஆர்வம் காட்டுவதா தெரியாமையே இருக்கு. அவரால் அறிவிக்கப்படும் தேர்தல் பரப்புரை எல்லாம் ரத்தாகிட்டே வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் பேச்சு எதுவும் மக்களிடையே பேசும் பொருளாக மாறாமையே இருக்கு. மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர் ஒருபோதும் பேச கிடையாது. மேலும் திமுக மீதே எப்பொழுதும் குற்றம் சுமத்தி போக்கு அறிந்தவர் வாக்காளர்களிடம் அருவருப்பை உருவாக்கி இருக்காரு. அதே நேரம் திமுகவும் அதிமுகவும் இப்போது அதிரடியாக தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் திமுக மீது தடாலடியாக குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. இவற்றை சமூக ஊடகங்கள் மக்களிடையே வெகு விரைவாக கொண்டு செல்லுது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் பேசுவதை என்று பெரிய அளவில் மக்களிடம் சேர்ந்துட்டு இருக்கு. இரு திராவிட தலைவர்களின் பேச்சுகள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான போட்டிதான் இந்த தேர்தல் என்ற இலக்கை நோக்கி நகர்த்தி வருது. அது மட்டும் இல்லாம தாவேகாவிற்கு அதன் தேர்தல் அறிக்கையை விட விஜய் மீதான ஜென்சி இளைஞர்களின் ஈர்ப்பு மட்டுமே அந்த கட்சியின் பிரதான சொத்தாக கருதப்பட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி இலவசங்களை எதிர்த்துட்டு இருக்கு ஒரு பக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிர்வாக மேலாண்மை போன்ற நாதாகா கவலைப்படுகிறது. ஆனா இந்த 2 கட்சிகளும் தேர்தல் அரசியலிலிருந்து ரொம்ப தொலைவுக்கு தள்ளி போய் கொண்டிருப்பதா கருதப்படுது. அதே சமயம் திமுக அதிமுக கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் தினம்தோறும் மக்களின் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்தால் சொன்னதை செய்வார், எடப்பாடி வந்தால் செய்வாரா அப்படிங்கிற வாதங்களும் பெண்கள் மத்தியில களை கட்டி கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் திமுகவும் அதிமுகவும் களத்தை தங்கள் பக்கம் திருப்பி தாக்குதல் விமர்சனத்துல இறங்கி இருக்காங்க. இதனால மற்ற கட்சிகளின் பிரச்சாரங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த 2 கட்சிகளின் பிரச்சாரங்கள் குறித்து மட்டுமே இப்போது மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருது. அதிமுக அணியில் பழனிசாமி மட்டுமே பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு வராரு. திமுக அரசின் ஊழல் முறைகேடுகள், குடும்ப அரசியல் போன்ற இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி போன்ற திமுக தலைவர்களின் குடும்பமே வரிசை கட்டி வந்து பதிலடி கொடுக்குது. இந்த பதிலுக்கு பதில் பிரச்சாரத்துல தங்களது சாதனைகளையும் வேதனைகளையும் சொல்வதை விட்டுவிட்டு இப்ப தனி மனிதன் தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் தரம் தாழ்ந்து செல்வது வாக்காளர்களை சங்கடப்படவும் வைக்குது. ஒரு விதத்துல இந்த பிரச்சாரங்கள் மூலம் போட்டி எங்களுக்கும் திமுகவிற்கும் தான்னு நிரூபித்து கொண்டிருக்கிறது அதிமுக. ஆனால் இதே பாணியிலான பிரச்சாரங்கள் நீடித்தால் நீ நான் போ
வா போன்ற ஒருவரை ஒருவர் ஒருமையில் திட்டிக் கொள்ளும் அளவுக்கு களம் மாறினாலும் கவலைப்பட ஒன்றும் கிடையாது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.